திருப்பூர் அருகே சொத்து பிரச்சனையில் ரவுடிகளை ஏவி பெண்களை தாக்கியதாக திமுக நகரமன்ற தலைவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ராக்கியாபாளையம் பகுதியில் முருகேசன் என்பது மனைவி செல்வி பல்பொருள் அங்காடி நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடை இருக்கும் இடத்தில் பங்கு கேட்க முருகேசனின் சகோதரர்களான ராமச்சந்திரன், ரவி, பொன்ராஜ், அழகேசன் ஆகியோர் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இது தொடர்பாக 4 பேர் மீதும் நல்லூர் காவல் நிலையத்தில் செல்வி புகார் அளித்தார். இந்த சூழலில் ராமச்சந்திரன் மற்றும் திருச்செந்தூர் திமுக நகராட்சி தலைவர் சிவா ஆனந்தி உள்ளிட்டோர் மீது அத்துமீறி கடைக்குள் நுழைந்து பொருட்களை அடித்து நொறுக்கியதாக தெரிகிறது. மேலும் செல்வி மற்றும் கடை ஊழியர்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் செல்வி உட்பட அனைவரையும் வெளியேற்றி கடையை பூட்டினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சியை கைப்பற்றியும் விசாரித்து வருகின்றனர். தாக்குதலில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செல்வி எதிர் தரப்புக்கு ஆதரவாக நல்லூர் போலீசார் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் தன் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். சொத்து தகராறுல கடையை பூட்டிட்டாங்க. நான் தனியா கடையை நடத்திட்டு இருக்கேன். இது அவங்க அண்ணா தம்பி எல்லாரும் சேர்ந்து நீ எப்படி கடையை திறக்கிறது என்னை பிடிச்சி அடிச்சாங்க. பிடிச்சி அடின்னு அடிச்சு இழுத்து வெளியே போட்டாங்க. அப்புறம் அவங்க எஸ்ஐ மேடம் அவங்க வந்தாங்க. அவங்க வந்தாலும் அவங்கள எதுவும் கண்டுக்கல. அடிக்கிறவங்கள சத்தம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழுறேன். அப்பவும் கண்டுக்கல. இழுத்து என்னைய வெளியே இழுத்து போட்டு கடையை போட்டதுலேயே தான் குறியா இருந்தாங்க.